ஸோ பிகினர் யூஸ்வலாக பண்ணுற 10 UI UX மிஸ்டேக்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். 100 days 100 வீடியோ சேலஞ்சில் இன்றைக்கி நம்ம டே 3ல இருக்கோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட நேம் குணால். நான் UI UX டிசைனர் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இக்னோரிங் யூசர் ஃபீட்பேக். ஸோ வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்காண்டி பண்ண போகிற டிசைன் கிடையாது. ஸோ அது என்னதான் நீங்கள் டிசைன் பண்ணுறதுனாலும் கடைசியில் அது போக வேண்டியது பார்த்தீங்கன்னா எண்ட் யூசருக்கு தான் போகுது. ஸோ அதனால உங்கள் டிசைனை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே சூப்பராக இருக்க மாதிரி பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து யூசர் டெஸ்டிங் யூசபிலிட்டி டெஸ்டிங்னு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் நோட் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அவங்களோட ஃபீட்பேக்கையும் நீங்கள் வந்து உங்களோட மைண்டில் வந்து எடுத்துக்கணும். உங்களுக்காக மட்டும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் டிசைனர் பண்ணுற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பிகினராக இருக்கிறப்போ. ஸோ செகண்ட் காமன் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நெக்லெக்டிங் ஆக்சசிபிலிட்டி. ஸோ ஆக்சசிபிலிட்டின்னு பார்க்குறப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நான் ஒரு ஃப்ளிப்கார்ட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு கேமராவோ ஒரு மொபைல் ஃபோனை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பை நவ் பட்டன் வந்து உங்களுக்கு தெரியாமல் வேற ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா இப்போ வந்து டேரெக்டாக வந்து ஆட் டு கார்ட் போய் தான் பை நவ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சசிபிலிட்டி இஷ்யூ. நீங்கள் வந்து பை நவ் வந்து எங்கே இருக்குன்னே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பீங்க. அதனால நீங்கள் அந்த ப்ராடக்ட்டே கூட வாங்காமல் ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ அதனால வந்து நீங்கள் ஒரு ஆப்போ ஒரு வெப்சைட்டோ டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எண்ட் யூசர் யாருனாலும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஈஸி ஆக்சசிபிலிட்டி வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு 10 ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு போகிறீங்க. பேமெண்ட் ஒரு ஸ்க்ரீனு, எல்லாத்துக்கும் தனித்தனி ஸ்க்ரீன், ப்ராடக்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரீன், இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிற நேரத்தில் அவங்க வந்து ஒரு 5வது ஸ்க்ரீன்லேயே அவங்க வந்து ப்ராடக்ட்டை வாங்காமல் வேற ஒரு வெப்சைட் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் நிறையா. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து ஆக்சசிபிலிட்டி அவங்களுக்கு எண்ட் யூசர் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்க ட்ரை பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் காமன் மிஸ்டேக் பிகினர் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் காமன் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஓவர் காம்ப்ளிகேட்டிங் நேவிகேஷன். இதில் எதை சொல்ல வரேன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். போன எக்ஸாம்பிளே நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன், இதை திரும்பவும் ஷேர் பண்ணுறேன். ஒரு ஆப் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நேவிகேஷன் மட்டுமே ஒரு 20 நேவிகேஷன்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு சில சைட் பார்ல கிளிக் பண்றோம் அப்படின்னா 20 நேவிகேஷன் இருக்கும் ஒரு சில வெப்சைட்லாம். ஸோ அது வந்து ஒரு யூசருக்கு வந்து கரெக்டான ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறது கிடையாது. ஸோ டேரக்டா நீங்க அதுக்கு பதிலாக ஒரு கேட்டகரைஸா வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஹோம்ல வந்து இவ்வளோ லிஸ்ட் பண்ண போறோம், ப்ராடக்ட் பேஜ்ல வந்து இவ்வளோ லிஸ்ட் பண்ண போறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து நேவிகேஷன்ல வந்து நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் காமன் மிஸ்டேக் பாத்தீங்கன்னா ப்ரையாரிட்டைசிங் ஸ்டைல்ஸ் ஓவர் சப்ஸ்டன்ஸ். ஒரு ஆப்போ வெப்சைட்டோ டிசைன் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து மெயின்லி வந்து ஸ்டைலை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அது வந்து UI டிசைன் பார்ட்ல வந்து வந்துடும். நீங்க வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் கண்டிப்பாக. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வந்து அப்ளிகேஷன் இருக்குது, ஒரு ஃபிட்னஸ் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் அனிமேஷன் இந்த ஸ்டைல் போட்டு கலர்ஃபுல்லாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. உங்களுக்கு அதில் வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் கையாக இருக்கேன் அப்படின்னா ஸோ நான் அந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறதுக்கு காரணமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பாடி வந்து நல்லா வந்து பில்ட் பண்ணுறதா தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம டேரெக்டாக போனோம்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்க்க வைக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து நிறையா வந்து ஸ்டைல் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது, நிறையா கலர் ஜிக்னா வேலை பார்க்குறது, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் ஃபோர்த் காமன் மிஸ்டேக் பிகினர் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் யூசர் டெஸ்டிங். இதையும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டேன், இப்போவும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு டிசைன் பண்ணுறீங்க, ஆப்போ வெப்சைட்டோ வந்து டிசைன் பண்ணுறீங்க, UIX டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து டெஸ்டிங் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். யூசபிலிட்டி டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா யூசருக்கு வந்து உங்களோட ப்ரோட்டோடைப்போ, ஹைஃபை ப்ரோட்டோடைப்போ, லோஃபை ப்ரோட்டோடைப்போ, ஸோ அதெல்லாம் வந்து யூசர் கிட்ட கொடுத்து அவங்கள வந்து டெஸ்ட் பண்ண சொல்லணும். ஸோ அப்போ வந்து ஒரு சில ஃபீட்பேக்ஸ் வந்து யூசர் கொடுப்பாங்க, அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு ஸோ அதில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியாக டிசைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூசருக்கு தான் பண்ணுறோம், நமக்கு பண்ணல. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இது ஒரு காமன் மிஸ்டேக் பிகினர்ஸ் பண்ணுறேன். ஸோ சிக்ஸ்த் காமன் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஃபெயிலிங் டு இட்ரேட் அண்ட் இட்ரேட். ஸோ இட்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வர்றது ஃபீட்பேக்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டிசைன் பண்ணுறீங்க அதில் வந்து ஒரு பட்டன் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு. அந்த பட்டன் வந்து உங்களுக்கு கரெக்டான சைஸில் இல்லை, ஆக்சசிபிலிட்டி வந்து கரெக்டாக இல்லை, அவங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, இந்த பட்டன் கிளிக் பண்ணுற இடத்துல இந்த பட்டன் வந்து கிளிக் ஆகுது கொஞ்சம் ஸ்பேசிங் இல்லாமல் அப்படின்னு உங்களுக்கு வந்து யூசர் டெஸ்டிங்கில் வந்து யூசர் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ திரும்பவும் அதை வந்து நீங்கள் வந்து டிசைன் டெஸ்டிங் யூசபிலிட்டி டெஸ்டிங்க்கு வந்து போகிறப்போ திரும்பவும் அந்த மிஸ்டேக் வந்து அதில் வந்து வேறு மாதிரி ஒரு ஃபீட்பேக் வருது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசரோட ப்ராப்ளம் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணும், அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இது ஒரு காமன் மிஸ்டேக் பிகினர்ஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் 7th காமன் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் அப்டேட்டிங் வித் த கரண்ட் ட்ரெண்ட். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். ஸோ ஒரு லெவலில் வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டைலில் வந்து உங்களுக்கான டிசைன்றது வந்து இருக்கும். ஸோ அதுலேயே அப்படியே நம்ம வந்து ஸ்டே பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து அப்கமிங் ட்ரெண்ட்ஸ்லாம் என்ன வந்துட்டு இருக்கு, UI டிசைனில் என்ன மாதிரி வந்து மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு, மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் என்ன இருக்கு, ஸோ இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுட்டு அப்டேட்டாக இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே
ரொம்பவே பாப்புலராக இருக்கிற 2024 ரொம்பவே பாப்புலராக இருக்கிற ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பென்டோ கிரிட்ஸ்ன்ற ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து ஆப்பிள் கூட அவங்களோட வெப்சைட்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கா என்னன்னு சரியாக தெரியல, பட் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆப்பிள் வாட்ச்க்குலாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து எல்லாமே கிடச்சிரும். உங்களுக்கு நீங்கள் வந்து பேஜை ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு தேடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இதுதான் நமக்கு ப்ரைமரியாக இருக்க வேண்டியது, இதுதான் செகண்டரியாக இருக்க வேண்டியது, அதை ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி வந்து அந்த பென்டோ கிரிட்ஸில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கரண்ட் டிசைன் ட்ரெண்ட் வந்து என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இது வந்து மிஸ்டேக் கிடையாது, பட் நான் ஆட் பண்ணுறேன் மிஸ்டேக்காக. ஒரே ட்ரெண்டில் வந்து நம்ம இருக்கக்கூடாது, அப்டேட்டட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் 8th காமன் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கான்ட்ராஸ்ட்னு சொல்ல வரப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ வந்து ஒரு 3 டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க உங்களோட வெப்சைட்டில். ஸோ ஹெட்டிங் ஒன்று யூஸ் பண்ணுறீங்க, டைட்டில் ஒன்று யூஸ் பண்ணுறீங்க, இன்னொன்று வந்து சப்டைட்டில் ஒன்று யூஸ் பண்ணுறீங்க. ஸோ மூணுமே உங்களுக்கு ஒரே கலர்லையும் ஒரே சைஸ்லையும் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல டிசைனே கிடையாது. ஸோ ஹெட்டிங் ஒரு ஸ்டைலில் இருக்கும், ஒரு சைஸில் இருக்கணும், அது ஒரு கலரில் இருக்கணும். டைட்டில் ஒரு டிசைன் ஒரு ஸ்டைலில் இருக்கணும், அது ஒரு கலரில் இருக்கணும். சப்டைட்டில் வந்து ஒரு கிரேயிஷ் கலரில் இருக்கணும். ஸோ அது அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் உங்களோட டிசைன். அதை தான் நம்ம வந்து டிசைன் ஹைராக்கின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். எல்லாமே ஒரு கிரே கலரில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி அங்கே இருக்காது. இது ஒரு காமன் மிஸ்டேக் பிகினர் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் 9th காமன் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி இன் ஐகான். ஸோ ஐகான்ஸ்ன்னு சொல்ல வரப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஆப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஐகான்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதான் கொஞ்சம் அது ஒரு ஆக்சசிபிலிட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஐகான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கெட் ஸ்டார்டட்னு ஒரு பட்டன் இருக்கு அப்படின்னா கெட் ஸ்டார்டட் மட்டும் இல்லாமல் அது கூட சேர்த்து ஒரு ஆரோ வந்து ஆட் பண்ணுறது வந்து ஒரு ஆக்சசிபிலிட்டி ஃபீச்சருக்கு வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஐகான்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து ரெகுலர் ஐகான்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ரெகுலர்ன்றதை விட கன்சிஸ்டன்சி ஐகான்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு அவுட்லைன் ஐகான்ஸ், ஸ்ட்ரோக்டு ஐகான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரே ஆப்பில் வந்து ஸ்ட்ரோக்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு இடத்துல வந்து அவுட்லைன் யூஸ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல ஃபீல்ட் ஐகான்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அவுட்லைன் ஐகான், ஸ்ட்ரோக்டு ஐகான்ஸ் போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு என்டையர் ஆப்புமே நீங்கள் வந்து ஸ்ட்ரோக்டு அவுட்லைன் தான் யூஸ் பண்ணணும். ஒரு இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் வந்து சாலிட் ஐகான்ஸ் வந்து ஃபீல்ட் ஐகான்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் என்டையர் ஆப்புமே ஃபீல்டாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு காமன் மிஸ்டேக். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 10th காமன் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து நெகட்டிவ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க டிசைனில் வந்து ஒரு கொஞ்சம் கூட ஒயிட் ஸ்பேஸே இருக்காது, ஒரு ஸ்பேஸிங்கே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. ஈக்குவலான ஸ்பேஸிங் கொடுக்கணும் உங்கள் எலமெண்ட்ஸ்க்கு இடையில. இப்போ டெக்ஸ்ட் இருக்குது, ஒரு ஹெட்டிங் இருக்குது, ஒரு டைட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸிங் வரும். நெக்ஸ்ட் டைட்டிலுக்கும் சப்டைட்டிலுக்கும் ஒரு ஸ்பேஸிங் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் டிசைன் ஹைராக்கி வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் ப்ராப்பராக. ஸோ இது ஒரு காமன் மிஸ்டேக் பிகினர் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் 11th காமன் மிஸ்டேக் டிசைனர் காமனாக பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் யூசிங் ரியல் டேட்டா. ஸோ இதில் டைட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிசைன் பண்ணுறப்போ நம்ம வந்து கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து டேட்டா லோரம் இப்சம் வந்து ஜென்ரேட் பண்ணி போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி போடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஆப் வந்து டிசைன் பண்ணுறீங்க, ஒரு டாக்டருக்கான ஒரு ஆப்போ வெப்சைட்டோ டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ரியல் டேட்டா வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணோம். இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது, அதுக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த இதில் வந்து லோரம் இப்சம் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் வந்து நல்லா இருக்காதுன்னு வச்சுக்காமே. ஸோ நீங்கள் யூசர் டெஸ்டிங் போகிறப்போ அதை அவங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது என்ன இருக்குன்னு. ஸோ அதனால டெம்பரவரி டேட்டா, அதாவது லோரம் இப்சம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு ரியல் டேட்டா வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இது ஒரு காமன் மிஸ்டேக். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மிஸ்டேக் 12th காமன் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் யூசிங் அனிமேஷன். ஸோ நானே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து அனிமேஷன் வந்து போட்டிருந்தேன், ப்ரோட்டோடைப் பண்ணி அனிமேட் பண்ணுறது. அது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது. பட் நான் போடுறது அப்படின்னா அவங்க அது கொஞ்சம் பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி லைக் பண்ணுறவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு லைக் மைண்டட் பீப்புளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவர் யூசிங் அனிமேஷனை வந்து ஸ்டாப் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, நீங்கள் ஒரு ஃபார்மில் வந்து ஒரு டேட்டா வந்து ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேக் அண்ட் போயிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு லோடிங் அனிமேஷனோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஏதோ ஒரு அனிமேஷனோ காமிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு பதிலாக பேஜ் ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு பெரிய அனிமேஷன், நெக்ஸ்ட்டு போயிட்டு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனிமேஷன் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டே வந்து நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகிடும். ஸோ ஓவர் யூசிங் அனிமேஷன் வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் ஃபுல்லாகவே சூப்பரான அனிமேஷனாக இருக்கும், பட் அது வந்து வேறு மாதிரி அனிமேஷன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தொட்டோன்னா பறக்கிறது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது, ரொம்ப வந்து பண்ணக்கூடாது. ஒரு லெவலில் வச்சுக்கணும். ஒரு 20%, 10% அந்த மாதிரி இதில் வந்து மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் வீடியோவில் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது. ஸோ இந்த மிஸ்டேக்ஸில் நீங்கள் எதெல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் நம்ம சேனல் வந்துருக்கு. இப்போ நம்ம 100 days 100 கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணி சேலஞ்ச் வந்து பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் குணால். பை.